தமீமுத்தாரி அவர்கள் தஜ்ஜாலை ஒரு தீவில் பார்த்ததாக அறிவிக்கும் முஸ்லீம் 5638வது ஹதீஸ் சரியான ஹதீஸ் தானா என்ற கேள்விக்கு பதிலளிக்கும் பொழுது புகாரி 564 116 ஹதீஸை மேற்கோள் காட்டி இன்றிலிருந்து சரியாக ஒரு நூற்றாண்டின் துவக்கத்தில் இப்போது பூமியின் மேல் இருக்கக்கூடியவர்களில் ஒருவர் கூட எஞ்சி இருக்க மாட்டார்கள், இதன் அடிப்படையிலும் தஜ்ஜாலை பார்த்ததாக வரும் ஹதீஸ் பலவீனமான உள்ளது என்று சொன்னீர்கள். அப்படியானால் இந்த ஹதீஸின் அடிப்படையில் யஜூஜ் மாஜூஜ் கூட்டத்தினரும் அழிக்கப்பட்டிருப்பார்களா அப்படின்னு சொல்லி பர்வீன்கிறவங்க கேட்குறாங்க. அதாவது தஜ்ஜாலை பொறுத்த வரைக்கும் தஜ்ஜாலை பற்றி வருகிற ஆதாரபூர்வமான எல்லா செய்திகளையும் நாம் நம்புகிறோம். சில பேர் ஒட்டுமொத்தமாக தஜ்ஜாலை மறுக்கிறவங்க இருக்கிறாங்க. நாம் தஜ்ஜால் பற்றிய ஹதீஸுகளில் ஆத்தென்டிக்கான எல்லா ஹதீஸுகளையுமே நம்ம ஏற்றுக்கொள்கிறோம், நம்புகிறோம். ஆனால் முஸ்லீம்ங்கிற நூலில் வரக்கூடிய தஜ்ஜாலை பற்றிய ஒரு செய்தி அது நம்பிக்கைக்குரியதாக இல்லை என்பதற்கு பல காரணங்களை சொல்லி நாம் அது சரியில்லைன்னு சொன்னோம். முக்கியமாக அதில் மறைவான பல விஷயங்கள், இந்த போய் அந்த தீவுல தஜ்ஜாலை பார்த்தாங்கன்னு வருதில்ல, அந்த கூட்டத்தினருக்கு மறைவான பல விஷயங்கள் தெரிந்ததாக வருகிறது. பைசான் பேரிச்சந்தோட்டம் எப்படி இருக்குன்னு கேட்டாங்கிறது. பைசான் பேரிச்சந்தோட்டம் இருக்கப்போ அது எப்படி இருக்குதுன்னு கேட்குறாரு. நாங்கள் கேட்டோம், பைசான் பற்றி என்ன கேட்குறேன்ற உடனே அந்த அதில் உள்ள பேரிச்சம்பழங்கள் காய்க்குதா, இப்போது காய்க்கிறதா, பைசான்கிற இடத்துல உள்ள பேரிச்சம்பழங்கள் இப்போது காய்க்கிறதான்ற உடனே இவர் என்ன சொன்னார், ஆமாம் காய்க்குது என்று நாங்கள் சொன்னோன்னு அதில் வருது. பைசான்கிற இடத்துல ஒரு பேரிச்சந்தோட்டம் இருக்கிறது என்பதும் அங்கே உள்ளது காய்க்குது என்பதும் இவருக்கு இப்படி தெரியும். அது மதீனாவில் உள்ளது கிடையாது. பைசான்கிறது வேற நான் ஈராக்கில் எங்கே உள்ள ஒரு நாட்டில் உள்ள ஒரு விஷயம். அப்போ அங்கே உள்ள விஷயத்தை பற்றி தஜ்ஜால் கேட்குறான். பைசான் உள்ள பேரிச்சம்பழத்தில் காய்க்குதான்னு சொல்லி அவன் கேட்டான். நாங்கள் அதில் பழங்கள் காய்த்து கொண்டிருக்குன்னு நாங்கள் சொன்னோம்னா, பைசானில் உள்ள பேரிச்சம்பழங்கிற நீங்கள் என்ன எப்படி அறிஞ்சு வச்சிங்க, அதை பற்றி இவன் கேட்பான்னு உங்களுக்கு எப்படி தெரியும், இந்த நாலேஜ் எப்படி முன்னாடியே திரட்டி வச்சுருப்பீங்கன்னு பார்த்தோம்னா இதில் ஒரு நிறுவனம் வருது. அதுக்கடுத்து தபரியா நதியை பற்றி சொல்லுங்க அப்படின்னு கேட்டவுடனே, அதை பற்றி என்னப்பா உனக்குன்னு கேட்குறாங்க. அதில் இப்போ தண்ணி ஓடிக்கிட்டு இருக்குதான்னு கேட்டான். ஆமாம் நிறைய, அது கூட உங்களுக்கு தெரியும், நீங்கள் இங்கே மதீனாவில் இருக்கிறீங்க, தபரியாவில் உள்ள நதி ஓடிக்கிட்டு இருக்குதான்னு உங்களுக்கு, ஈராக்கில் உள்ள நதி ஓடுதான்னு உங்களுக்கு எப்படி தெரியும், அது இப்போதைக்கு ஓடிக்கொண்டு தானே இருக்குன்னொன்னே அது ஓடாமல் இருக்கும், ஒரு காலம் வரும் அப்படின்னு அவன் சொன்னானா. அதுக்கப்புறம் ஜுகருங்கிற ஊற்றை பற்றி சொல்லுங்கன்னு கேட்டானா. அந்த ஜுகர் என்னன்னு கேட்டால் அது அதுவும் ஈராக்கில் தான் இருக்குது. ஈராக்கில் உள்ள ஜுகருங்கிற ஒரு விஷயம் அரபு மக்கள்லாம் அறியப்பட்ட ஒரு விஷயம்லாம் கிடையாது. அங்கே ஒரு நீரூற்று இருக்குது. அந்த ஜுகருங்கிற நீரூற்றை பற்றி சொல்லுங்கன்ற உடனே அதை என்ன பண்ணுறோன்னா அதில் தண்ணி உற்பத்தி ஆகிட்டு இருக்குதா, அதன் மூலம் மக்கள்லாம் விவசாயம் பண்ணுறாங்களான்னு கேட்டோன்னே ஆமாம் அதெல்லாம் பண்ணுறாங்க. அவன் கேட்ட விஷயங்கள் எல்லாமே தமீமுத்தாரியால் சொல்ல முடியாத விஷயங்கள். தமீமுத்தாரி சுற்றி வரைச்சே போறாருன்னா இவருக்கு இப்படி ஜுகர் ஊத்தை பற்றி எப்படி தெரியும்? யார் இப்படி ஜுகர் ஊத்துங்கிறது பெரிய அறியப்பட்ட ஒரு விஷயமாக இருந்தது கிடையாது. அதே மாதிரி பைசான்கிற ஒரு தோட்டம்ங்கிறது அறியப்பட்டதாக இருக்கு கிடையாது. இவர் ஒன்றா கேட்பார், அது தெரியுமா, இது தெரியுமா, இது தெரியுமான்ற உடனே இவங்க இந்த பயணிகளாக போனவங்க எல்லாத்துக்குமே ஆன்சர் பண்ணுவாங்க. தஜ்ஜால் சொல்கிறான்னா ஒரு அறிவித்து கொடுத்து சொல்கிறாங்கிற மாதிரி என்ன செய்யலாம், ஒரு சமாளிக்கலாம். இந்த கூட்டத்தை அந்த ஒட்டுமொத்த உரையாடலை பார்க்கும் பொழுது இது அதை சந்தேகம் ஏற்படுது. அவனுடைய தோற்றம், வடிவம், அவனை பற்றி சொல்லக்கூடிய விஷயம், இதுகளெல்லாம் அதை பற்றிய தகவல்லாம் நிறைய விஷயங்கள் முரணாக இருக்குது என்ற காரணத்தை சொல்லி தான் நம்ம மறுத்தோம். அதில் கூடுதலாக ஒரு விஷயம் என்ன சொன்னோம்னு கேட்டால், இந்த பூமியில் இருக்கிற யாரும் ஒரு 100வது ஆண்டு வரும் பொழுது உயிரோடு இருக்க மாட்டார்கள் அப்படின்று புகாரில் 564 116 இந்த ஹதீஸ் அடிப்படையில் அப்படி இருந்திருந்தால் கூட 100 வருஷத்தில் அவங்க இல்லாமல் போயிடுவாங்க. தஜ்ஜால் ஒரு பேச்சுக்கு, அதாவது அந்த ஹதீஸை தவறுன்னு சொல்லிட்டோம், ஒரு பேச்சுக்கு அன்றைக்கு இருந்திருந்தால் கூட ஒரு 100வது வருஷம் நடக்கும்போது எல்லாரும் இறந்துருவாங்கன்னு வருகிறது. அப்போ 100 வயசு அன்றைக்கு இருந்தவர்களில் யாருமே 100 ஆண்டு நிறைவடையும் போது இருக்க மாட்டார்கள் என்கிற அடிப்படையில் அன்றிலிருந்து ஒரு 100 வருஷத்தில் அவன் செத்துருப்பான் அப்படிங்கிற அடிப்படையில் அது கூடுதல் விஷயமாக நம்ம சொன்னோம். அதை ஒட்டி தான் இந்த கேள்வி கேட்குறாங்க. அப்போ யாஜூஜ் மாஜூஜ் வருவாங்கன்னு சொல்கிறீங்களே, அவங்களும் பூமியில் தானே இருக்கிறாங்க,
அப்போ அவங்களுக்கு இது பொருந்துமா அப்படிங்கிற அடிப்படையில் கேட்குறாங்க. பொதுவாக ஒரு அடிப்படையான ஒரு விஷயத்தை நம்ம விளங்கி கொண்டு இதற்கு உரிய விடைக்கு வருவோம். பொதுவாக ஒரு விதி குர்ஆன் ஹதீஸில் சொல்லப்பட்டு ஒரு தனி நபரை குறித்து வேறு விதி சொல்லப்படும் என்று சொன்னால் அதை முரண் என்று நம்ம எடுத்துக்கொள்ள மாட்டோம். அதிலிருந்து விதிவிலக்கு என்று எடுத்துக்கொள்வோம். இப்போ எந்த மனிதனாக இருந்தாலும் விந்துவின் மூலம்தான் பிறக்கிறான் அப்படிங்கிறது ஒரு பொதுவான விதி. ஆனால் ஈசா நபி அதுக்கு மாற்றமாக பிறந்ததாக குர்ஆன் சொல்லுகிற காரணத்தினால், அவர் ஆண் சேர்க்கை இல்லாமல் பிறக்கிற காரணத்தினால் அந்த பொது விதியிலிருந்து இவருக்கு விதிவிலக்கு, இவரை தவிர என்று வைத்துக்கொள்ளணும். பொதுவாக எல்லா விஷயமும் அப்படி தான். பொதுவாக ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டு ஒரே ஒரு விஷயத்துக்கு மாற்றமாக சொல்லப்படும் என்று சொன்னால், அது ஆத்தன்டிக்கான செய்தியாக இருக்கும் என்று சொன்னால், அப்போ நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்று கேட்டால், அது பொதுவான விதி தான். அதிலிருந்து இந்த ஒரு விஷயம், இந்த 2 விஷயம் விதிவிலக்கு பெறுகிறது அப்படின்ட்டு தான் பொதுவாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில் இந்த முஸ்லீமுடைய ஹதீஸையும் நம்ம அப்படி தான் எடுத்துக்கொள்ளணும் முறைப்படி பார்த்தா. ஏன்னு கேட்டால் 100 வருஷத்துக்கு பிறகு யாரும் இருக்க மாட்டாங்க என்று சொன்னாலும் இவன் இருந்திருக்கிறான்னு பார்த்துருக்குறாங்கல்ல, அப்படிங்கிறதுனால அது விதிவிலக்கு ஆக்கிடலாம் என்று தான் பொதுவான விதியில் வச்சு அதையும் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆனால் அந்த ஒரு விஷயம் மட்டும் இல்லாமல் அந்த செய்தியில் நிறைய மார்க்க முரணான விஷயங்கள்லாம் இருக்குது, நிறைய தப்பான செய்திகள்லாம் இருக்கிறது. அது அந்த இதில் விளக்கியிருக்கணும். அந்த ஒரு காரணத்தை மட்டும் சொல்லலை, நிறைய விஷயங்கள் அந்த அது திருப்பி ஒரு கணிக்கு போட்டு பார்த்தா பல காரணங்களை நம்ம சொல்லியிருப்போம். இந்த தஜ்ஜாலை குறித்து இந்த வரக்கூடிய ஒரு செய்தி ஏற்கத்தக்கது அல்ல என்பதற்கு தஜ்ஜாலுக்கும் இந்த பார்த்தாங்கன்னு சொல்கிற வருதில் தமீமுத்தாரி அவங்களுக்கு நடந்த அந்த உரையாடலுடைய வாசகங்களை வைத்து இது எல்லாமே இஸ்லாமிய பேசிக்கு மாற்றமாக இருக்குது என்ற காரணத்தினால்தான் அதை முரண் என்று சொன்னோம். அந்த மாதிரி இந்த யஜூஜ் மௌஜூஜை நீங்கள் எடுக்க இயலாது. ஏன்னா யஜூஜ் மௌஜூஜுக்கு குர்ஆனில் தெளிவாக சொல்லப்பட்டு விட்டது. என்ன சொல்லப்பட்டுச்சுன்னா, அவங்க கடைசி காலத்தில் தான் வருவார்கள். இப்போ மஸ்தாவோ எல்ஹரூ, அதை மேலேறி அவங்க வரவும் முடியாது, அதில் துளையிடவும் முடியாது. 1897 வசனத்தில் நல்லா சொல்லி காட்டுகிறான். அப்போ 2 மலைகளுக்கு இடையில் செம்பை உருக்கி ஊற்றி அவங்க இங்கிட்டு வராமல் துல்கர்னைன்கிற மன்னருடைய காலத்தில் தடுப்பு போடப்பட்டுச்சுங்கிற ஒரு செய்தி 18வது அத்தியாயத்தில் 90லேருந்து 97 வரைக்கும் இருக்கிறது. அந்த முடிக்கும் போது எல்லாம் என்ன செய்கிறான்னு கேட்டால், இந்த தடுப்பை தாண்டி அவங்க வர முடியாது, அதை திறந்து விடும்போது இறுதி காலத்தில் தான் வருவார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் 21-96 வசனத்திலையும் கூட இருக்குது. அப்போ அவங்க விதிவிலக்கு, அதாவது 100 வருஷத்துக்கு பிறகு யாரும் இருக்க மாட்டார்கள் யஜூஜ் மௌஜூஜ் தவிர. எப்படி ஈசா நபிக்கு அந்த பொது விதியிலேருந்து விளக்கு கொடுத்துருக்குறோமோ அந்த மாதிரி ஈசா நபியை தவிரன்னு சொன்ன மாதிரி இதுக்கு என்ன செய்வோம், யஜூஜ் மௌஜூரை தவிரன்னு சொல்லிடுவோம். அதுக்கு முரண் வராது. இது விதிவிலக்கு. ஏன்னுட்டா அவங்க கடைசி காலத்திலாம் வருவாங்கன்னு டேட்டை போட்டெல்லாம் சொல்லிவிட்டான். 100 வருஷத்தில் அழிவார்கள் என்பதிலிருந்து இறுதி காலத்தில் தான் வருவார்கள் என்று சொல்லப்பட்டுச்சுன்னா அது விதிவிலக்கு கொடுத்ததில்லை, அதுக்கு இது பொருந்தாது என்று தெரிந்து விடுகிறது. அந்த விதியின் பிரகாரம் இந்த தமீமுத்தாரியுடைய ஹதீஸு கொடுக்க முடியல. ஏன்னு கேட்டால் அது மட்டுமே மேட்ரு கிடையாது. அந்த தஜ்ஜாலுடைய செய்தியில் 100 வருஷத்துக்கு பிறகு இருப்பானாங்கிறதே இப்போ டாபிக் இல்லை. அந்த ரசூல்லா சொன்ன அந்த காலத்தில் இருந்தானாங்கிறது தான் டாப்பிக்கு. 100 வருஷத்துக்கு பிறகு இருப்பானாங்கிற டாபிக் 2வது டாபிக் தான். முதல் டாபிக் இந்த தமீமுத்தாரி பார்த்தாருங்கிறார்ல, அன்னைக்கே அவன் அங்கே இருந்தானா, அதுதான் டாப்பிக்கு. அவன் அங்கே இருக்கலை, இவங்க சந்திக்கலை, என்ன உரையாடல்கள் பூராவுமே எல்லாம் மறைவான விஷயங்கள் சம்மந்தப்பட்டதாக இருக்கிறது, அது பொருத்தமற்றதாக இருக்கிறது என்று சொல்லிவிட்டு நம்ம மாத்திரம் சொல்லலை, சலப்பு அறிஞர்களில் உள்ள சாலி உசைமீன் போன்றவர்களெல்லாம் கூட இது மாதிரியான காரணங்களை சொல்லி இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது எல்லாமே அப்படின்னு அவங்களும் இதை மறுத்திருக்கிறாங்க. அதனால் தமீமுத்தாரி ஹதீஸுக்கு விதிவில் கொடுக்கலாம். எப்போ கொடுக்கலாம்னு கேட்டால், அதில் நாம் சுட்டி காட்டி அந்த முரண்பாடான பல விஷயங்கள் இல்லாமல் நாங்கள் போனவரை பார்த்தோங்கிற அளவில் இருக்கும் என்று சொன்னால், அப்போ அந்த 100 ஆண்டு என்பதில் இந்த விதிவிலக்கை கொடுத்துட்டு போயிடலாம். விதிவிலக்கு கொடுக்க முடியாத அளவுக்கு நிறைய பலவீனங்கள் உள்ள ஒரு செய்திக்குனா விதிவிலக்கு கொடுக்க முடியாது. ஆத்தண்டிக்கான செய்திக்கு தான் என்ன செய்யணும், விதிவிலக்கு கொடுக்கணும் என்ற அடிப்படையில் அந்த 100 ஆண்டு கழிந்தால் யாரும் இருக்க மாட்டார்கள் என்ற பொதுவான விதியிலிருந்து கியாம நாளில் தான் வருவார்கள் என்று அல்லாஹ் சொன்ன காரணத்தினால் யஜூஜ் மௌஜூஜ் இன்னும் இருக்கிறாங்க
அவங்க அழியலை, அது விதிவிலக்கு பெற்றவங்களாக இருக்கிறாங்க என்று என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும். இது முதலாவது ஒரு விஷயம். இலங்கை சிலாபத்திலிருந்து ரூஹுல் ரஸ்மிங்கிற நம்ம சகோதரர் கேட்டிருக்கிறாரு. அதாவது பெருசாக விளக்கமாக இருக்குது. அந்த கருத்தை சாராம்சத்தை சொல்லிடுறேன். நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், தஜ்ஜால் சம்பந்தமாக எல்லா ஹதீஸும் சரியாக இருக்குது. அந்த அவனை விலங்கு போட்டு ஒரு தீவில் கட்டி வச்சுருக்குது, அவனை போய் ஒரு பார்த்தாரு, ஒரு சஹாபி பார்த்தாருன்னு வரக்கூடிய செய்தி அது சரியில்லை, இன்னென்ன காரணத்தில் சரியில்லைன்னு சொல்லி அதில் ஒரு முக்கிய காரணமாக என்ன சொன்னோம்னு கேட்டால், ஒரு வேளைக்கு அவன் இருந்திருந்தால் கூட ரசூலுல்லாஹ் ஒரு ஹதீஸ் சொன்னாங்க, இன்று இந்த பூமியில் வசிக்கிற யாரும் 100வது ஆண்டு வரும்போது இருக்க மாட்டார்கள் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. ஒருவன் அவன் இருந்திருந்தால் கூட செத்து போயிருப்பான் 100 வருஷத்தில் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோமா. இது ஃபஸ்ட்டு நம்ம சொல்லிட்டோம். அதில் எதிர்கேள்வியாக ஒருத்தர் கேட்டிருந்தார். என்ன கேட்டிருந்தாரா, யாஜூஜ் மோஜூஜ் இப்போ இந்த பூமியில் தானே இருக்கிறாங்க, பூமியில் உள்ள யாரும் 100 வருஷத்துக்கு பிறகு இருக்க மாட்டாங்கன்னா யாஜூஜ் மோஜூஜ் செத்து போயிட்டாங்களா அப்படின்னு ஒரு கேட்டார். நான் என்ன பதில் சொல்லிவிட்டேன்னு கேட்டால், என்ன பதில் தான், அவர் அதை விட வேறு நல்ல பதில் சொல்லலாமேன்னு தான் கேட்குறாரு. அவர் நான் என்ன சொன்ன பதில்னு கேட்டால், அது குரானில் தெளிவாக இருக்குது, ஆத்தன்டிக்கான ஒரு செய்தி. அது இந்த ஹதீஸுக்கு மாற்றம்னு வந்துச்சுன்னா என்ன செய்யணும், ஒரு பொதுவான ஒரு விதி ஒரு ஆளுக்கு மட்டும் இது தனிப்பட்டு சொல்லப்பட்டுச்சுன்னு சொன்னால் அதை ஒரு எக்ஸப்ஷனில் விதிவிலக்கில் எடுத்துக்கிறேன்னு அப்படிங்கிற ஒரு பதிலை நான் சொல்லிட்டேன். அதுவும் சரியான பதில் தான். அவர் என்ன கேட்குறாருன்னு கேட்டால், அது விதிவிலக்குன்னு எடுத்துக்கிற வேண்டியதில்லை. அந்த ஹதீஸ் பிரகாரம் அந்த யாஜூஜ் மோஜூஜ் ஒரு நபர் கிடையாது, ஒரு கூட்டம் தானே. அவர் என்ன கேட்குறாருன்னா, யாஜூஜ் மோஜூஜுங்கிறது ஒரு கூட்டத்துக்கு பேர். அப்போ கூட்டத்துக்கு பேர்னா என்ன செய்வாங்க, அவங்க பிறக்குவாங்க, சாவுவாங்க, அதாவது ஜெனரேஷன் சந்ததிகள் பெருகி கொண்டும் செத்து கொண்டும் இருப்பார்கள், அதான ஒரு கூட்டம்ங்கிறது. அப்போ ரசூலுல்லாஹ் அந்த சொன்னாங்கள்ல, இந்த 100 வருஷத்துக்கு பிறகு இன்று பூமியில் வாழ்கிற யாரும் 100வது வருஷத்தில் ஒரு தேதியில் அவங்க சொல்கிறாங்க, இந்த தேதியில் பூமியில் யாராக இருந்தாலும் சரி 100வது ஆண்டு வரும்போது இருக்க மாட்டார்கள்னு ஒரு முன்னறிவிப்பாக சொன்னாங்கள்ல. அந்த அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா யாஜூஜ் மோஜூஜில் அந்த ரசூலுல்லாஹ் சொன்ன வருஷம் இருக்குல்ல, அந்த ஹிஜ்ரி ஒரு 10ல் சொன்னாங்கன்னு வச்சுக்கிறோம் பேச்சுக்கு. ஹிஜ்ரி 10ல் இதை சொன்னாங்கன்னு சொன்னால், ஹிஜ்ரி 110ல் அந்த ஹிஜ்ரி 10ல் இருந்த யாஜூஜ் மோஜூஜ்லாம் 110ல் செத்துருவான். ஆனால் அவன் ஹிஜ்ரி 11ல் யாஜூஜ் மோஜூஜ் இருப்பானே, அவன் சாக மாட்டானே. ஹிஜ்ரி 12ல் யாஜூஜ் மோஜூஜ் இருப்பானே, அவன் புள்ள இருப்பானே. அப்போ யாஜூஜ் மோஜூஜுக்கு விதிவிலக்கு கொடுக்க தேவையில்லை. யாஜூஜ் மோஜூஜும் 100 வருஷத்தில் அந்த தேதியில் மட்டும் எல்லோரும் செத்துருப்பாங்கன்னு எடுத்தால் ஒரு பஞ்சாயத்து வராதுங்கிறாரு. அதுவும் நல்லா பதில் தான் அது. ஏன்னா யாஜூஜ் மோஜூஜ் ஒரு நபர் இல்லைல்ல, அது ஒரு கூட்டம் தானே. கூட்டம்னு வரும்பொழுது ஒரு 1,00,000 பேர் இருக்கிறதுல ஒரு 50 பேர் செத்துட்டாங்கன்னா அந்த இனம் அழிஞ்சா போயிடும். அந்த மாதிரி யாஜூஜ் மோஜூஜ் கூட்டமும் ரசூலுல்லாஹ் இந்த ஹதீஸை சொல்லும்போது, இந்த தேதியில் பூமியில் இருப்பவர்கள் யாஜூஜ் உள்பட யாராக இருந்தாலும் 100வது வருஷத்தில் செத்துருவாங்கன்னா அந்த இனம் அழிஞ்சிடாது. இப்போ நம்ம முப்பாட்டம் யாராவது ஒருத்தர் அதில் இருந்திருப்பாங்கல்ல, நம்ம அழிஞ்சா போயிட்டோம். அப்போ ஒருத்தர் போயிட்டார்னு சொன்னால் அந்த 100 வருஷம் அடையும் போது அவர் போயிடுவாரே தவிர, அதுக்கு முந்தி இருந்தவர்கள், அது பிந்தி இருந்தவர்களுக்கு அந்த ஹதீஸுடைய முன்னறிவிப்புக்கு பாதகம் வராது. இந்த மாதிரி சொன்னால் நல்லா இருக்குமேன்ற ஒரு கருத்து தெரிவிச்சிருக்காரு. நல்லா தான் இருக்குது, ஏற்றுக்கிட்டோம். சரியா, சரி.